flywheel for intra-cycle fluctuations. flywheel அப்படின்னா என்னென்னா இட்ஸ் ஆக்ட் அஸ் அ ரிசர்வாயர். என்ன பண்ணணும்னா ஸ்டோர்ஸ் எனர்ஜி ஸ்டோர் அண்ட் ரிலீஸ் பண்ணும். எப்போ ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா ரெக்யர்மெண்ட்டை விட சப்ளை ஆஃப் எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது ஸ்டோர் பண்ணும். எப்போ ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா ரெக்யர்மெண்ட்டை விட சப்ளை ஆஃப் ரெக்யர்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும்போது அது வந்து சேகரித்த ஸ்டோர் பண்ண எனர்ஜியை வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணும். அதான் flywheel does not maintain a constant speed இருக்காது, but it maintain the fluctuation speed. it simply reduced and or maintain the fluctuation of speed. flywheel அதாவது லோடை வந்து நம்ம வேரி பண்ணும்போது ஸ்பீடு வந்து அது கண்ட்ரோல் பண்ணாது flywheel. அப்புறம் டேர்னிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் அ 4-stroke இன்ஜின். இங்கே வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா 4-stroke இன்ஜின் there is only one working stroke. அங்கே வந்து ஒரே ஒரு ஒர்க்கிங் ஸ்ட்ரோக் தான் இருக்கும். ஒர்க்கிங் ஸ்ட்ரோக் இஸ் அதர்வைஸ் known as பவர் ஸ்ட்ரோக். இப்போ வந்து இது எப்படி போட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ரோக் ஆஃப்டர் 2 revolutions ஆஃப் தி கிராங்க். இது டேர்னிங் மொமெண்ட். இங்கே இருந்து இது வரைக்கும் சக்ஷன், கம்ப்ரெஷன், இங்கே வந்து மேலே போயிருக்கிறது பாசிட்டிவ் லூப் வந்து ஒர்க்கிங், இங்கே வந்து எக்ஸ்ஹாஸ்ட். அப்போ வந்து சக்ஷன் ஸ்ட்ரோக்னால் என்ன அப்படின்னா சிலிண்டருக்குள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட லெஸ் தென்னாக இருக்கும். அதுதான் சக்ஷன் ஸ்ட்ரோக். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரோக்னால் என்னென்னா அந்த இடத்துல வந்து ஹை நெகட்டிவ் லூப் வந்து ஃபார்ம் ஆகும் பிகாஸ் ஆஃப் தி ஒர்க் டன் பை தி கேஸஸ். அப்புறம் பவர் ஸ்ட்ரோக் இஸ் அதர்வைஸ் known as the ஒர்க்கிங் ஸ்ட்ரோக். அங்கே தான் வந்து ஹை பாசிட்டிவ் லூப் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா அங்கே ஃபியூல் பேன் ஆகும்போது கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். இஸ் டன் பை கேஸஸ். அப்புறம் எக்ஸ்ஹாஸ்ட் ஸ்ட்ரோக்லேயுமே வந்து நெகட்டிவ் லூப் தான் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கேயும் ஒர்க் டன் பை கேஸஸ். அப்புறம் ஒர்க் டன் பெர் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு டி மீன் இன்டூ டீட்டா. டி மீன் தான் என்னென்னா மீன் டார்க்கோட மீன். அப்புறம் டீட்டானா என்னென்னா ஆங்கிள் டேண்ட் இன் 1 cycle. 2π ஃபார் 2-stroke இன்ஜின், 4π ஃபார் 4-stroke இன்ஜின்.